இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது திருவிவிலியத்தின் இணை திருமுறை நூல்களின் ஒன்றான தோபித் நூல் பற்றி. நூலின் பின்னணி: கிமு 721 இஸ்ராயல் மக்கள் அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட அடிமைத்தனத்தின் பின்னணியில் நூல் அமைந்துள்ளது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. நூலின் அமைப்பு: பிரிவு 1 முகவுரை. அதிகாரம் 1 இறைவார்த்தை 1-2. இந்த பகுதியில் தோபித் யார், அவர் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தார் என்பது அறிமுகம் செய்யப்படுகின்றது. அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையிலும் கடவுளின் கட்டளைகளை உண்மை மற்றும் நீதியோடு கடைபிடித்த ஒரு யூதராக தோபித் அறிமுகம் செய்யப்படுகின்றார். இங்கே பிரிவு 2 தோபித்தின் சோதனைகள். அதிகாரம் 1 இறைவார்த்தை 3-3ஆம் அதிகாரம் 15 முடிய. இந்த பகுதியில் தோபித்தின் நற்செயல்கள், அதனால் வந்த துன்பம் போன்றவை இங்கே விவரித்து சொல்லப்படுகின்றது. தோபித் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்தல், அதனால் அவர் பெற்ற துன்பம், பார்வை இழத்தல், வறுமை மற்றும் அவமானம். அதே நேரத்தில் சாரா என்ற பெண்ணின் ஆழ்ந்த வேதனையும் இந்த பகுதியில் இணைக்கப்படுகின்றது. தோபித்தும் சாராவும் கடவுளை நோக்கி அழைக்கின்றார்கள், கடவுளுடைய இரக்கத்தை பெறுகின்றார்கள் என்பதை பற்றி கூறுகின்றது. பிரிவு 3 கடவுளின் கைமாறு. அதிகாரங்கள் 4-11 முடிய. இந்த நூலின் மையப்பகுதியாகும் இது. தோபித்தின் தன் மகன் தோபியாவுக்கு வாழ்க்கை அறிவுரைகள் வழங்குகின்றார். வானதூதர் ரபேல் மனித உறவில் தோபியாவுடன் பயணம் செய்கின்றார். இதன் மூலம் தீய ஆவி சாராவிடமிருந்து விரட்டப்படுகின்றது. சாராவுக்கு விடுதலை கிடைக்கின்றது. தோபித்தின் பார்வை மீண்டும் கிடைக்கின்றது. கடவுள் துன்பத்தின் நடுவிலும் அவர் செயலாற்றுகின்றார் என்பதை இப்பகுதி விளக்குகின்றது. பிரிவு 4 புகழ்பாவும் அறிவுரைகளும். அதிகாரங்கள் 12-14. இந்த பகுதியில் ரஃபேல் தன்னை வானதூதர் என வெளிப்படுத்துகின்றார். கடவுளை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கின்றார். தோபித் நற்செயல்களில் முக்கியத்துவம் தருவது பற்றியும், தர்ம வாழ்க்கை பற்றியும், இறைவன் மீது நம்பிக்கை பற்றி மகனுக்கு இறுதி அறிவுரையாக வழங்குகின்றார். பிரிவு 5 முடிவுரை. அதிகாரங்கள் 14 முதல். தோபித் சமாதானமாக இறக்கின்றார். கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறும், நீதிமான்களின் நம்பிக்கை வீணாகாது என்பது நூலின் அமைதியான நம்பிக்கையுள்ள முடிவாக இருக்கின்றது. இந்த நூல் சொல்லும் பாடம் குடும்ப உறவுகளின் புனிதத்தையும், திருமண வாழ்வின் அர்த்தத்தையும், தந்தை மகனுக்கு கொடுக்கும் ஆன்மீக அறிவுரைகளையும் மிக அழகாக எடுத்து சொல்கின்றது. இந்நூல் வழியாக நமக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நம்பிக்கையோடு வாழ்பவருக்கு இறைவன் உரிய காலத்தில் கைமாறு அளிப்பார் என்பதாகும். ஆகவே தோபித்தை போல நம்பிக்கையோடு வாழ்வோம், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.